என்ன பத்ரி சோகமா இருக்கா? அது ஒன்றும் இல்லை ராஜு, தேர்ட் இயர் வந்துட்டோம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல வச்சர் இயர் கிளியர் பண்ணுங்கடா. அப்போ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீ வேணா 9.5 வச்சிருக்கலாம்டா. ஆனால் உன்ன காட்டிலும் நான் சர்க்கியூட் நல்லா போடுவேன்டா. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்றேன்னு பாத்துடலாம்டா. பாப்போம்டா, நான் என்ன பண்றேன்னு நீ பாருடா. பார்க்க தான்டா போறேன். ஏன்டா பத்ரி டென்ஷன் ஆன? அது இல்லடா ரஞ்சித், ஓவரா பேசிட்டேன். பத்ரி இதா பண்றோம்டா பத்ரி. ராஜு, ஏன்டா ஒரு ஐடியா இருக்கு. பாம்பை டிடெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் டீஆக்டிவேட் பண்ண முடியாதுடா. அதை டீஆக்டிவேட் பண்ணோம்னா 4 சைடும் கோட் மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரீக்வன்சி அனுப்பி அதை டீஆக்டிவேட் பண்ணலாம்டா. ஆனால் பாம் யார் வாங்கிட்டு வருது? பத்ரி, சொல்லுங்க அரசு. பாம்லாம் நான் ரெடி பண்ணுறேன்டா. குவாலிட்டி எனக்கு நிறைய பேர் தெரியும், அதனால பாம் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். சரி, அப்புறம் கோடிங்னா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ கோடிங்னா நல்லா தெரியும். இந்த ப்ராஜெக்ட் எந்த கோடிங் இருந்தாலும் நானே பண்ணிடுறேன். அப்போ கோடிங்லாம் நீ பார்த்துக்கடா. பத்ரி காசை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச ட்ரஸ்ட் இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். டேய், சர்க்கியூட் போர்டெலாம் நான் நீட்டாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துடுறேன்டா. நம்ம யாருன்னு அவங்களை சாதிச்சு காமிக்கணும்டா. என்னடா அமைதியாக இருக்கீங்க வர சொல்லிட்டு? பத்ரி, டெட்டனேட்டர் எங்கேயுமே கிடைக்கலடா. பிளாக்ல வித்து எல்லாத்தையும் போலீஸாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 7,28,000 டைப்ஸ் ஆஃப் பாம்ஸ் இருக்குடா. அது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்னோட சர்க்கியூட் போர்டை என்னாலே டிசைன் பண்ண முடியலடா. என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் ப்ராஜெக்டை கைவிட்டுறலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நம்மள்கிட்ட டைம் இருக்குது. கஷ்டப்பட்டு தோற்றதாக இருக்கலாம், ஆனால் கஷ்டத்தினால கைவிட்டதாக இருக்கக்கூடாது. ராஜ் சொல்கிறது கரெக்டு தான். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். எவ்வளோ கஷ்டப்படாலும் நம்ம செஞ்சு முடிக்கணும். நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்னடா? டைட்டில் இன்னும் வைக்கல. ஹலோ அரசா, நீங்கள் கேட்டது ரெடி ஆயிடுச்சு. ஹாய்டா, எப்படா வந்த? இப்போ தான்டா வந்தேன். அவங்களாம் எங்கடா? இந்த பாருடா. என்னடா இந்த ஊரில் பஸ்ஸே வர மாட்டேங்குது? அதான் இவ்வளோ ஆட்டோ இருக்குல்ல. என்னடா அது? சர்க்கியூட் போர்டெலாம் டிசைன் பண்ணிட்டேன்டா ராஜு. டிரான்சாக்ஷன்லாம் ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எல்லாம் முடிஞ்சுச்சு. டேய், நீ கோடிங்லாம் முடிச்சிட்டியாடா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா. பாம்லாம் கிடச்சிருச்சா அரசு? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா. சாரிடா, அன்றைக்கி நடந்ததில் என் மேலேயும் தப்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு எனக்கு தெரியும். எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே பிரச்சனை எதுவும் வராதுல்ல? இல்லை, பிரச்சனை ஒன்றும் வராதுடா, என்னென்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, போவோம் வாங்க. பத்ரி, இந்த இருக்குடா பாம். சூப்பர், போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
டேய் பத்ரி ரெடியாடுறா. ரெடி. இப்போ நான் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஓகே. டேய் இது நம்மளால முடியாதுடா. டேய் நம்ம இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. அதுக்கு நமக்கு இன்னும் டெட்டனேட்டர் நிறையா தேவைப்படும்டா. எதுக்கும் அவன் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்டா பத்ரி. சூப்பர் அரசு, அதை போய் இன்னொருக்கா ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். டீஆக்டிவேட் பண்ணிடுவாடா. பண்ணிடுறான். டேய் போடா. டேய் போயிடுறா. ஐயோ டேய் அங்க நிக்காதடா, ஓடிடுறா. டேய் பாம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. டேய் நம்ம சாதிச்சிட்டோம். வணக்கம், இது நமது தொலைக்காட்சி செய்திகள். நாம் இப்போது தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். காமராஜ் பொறியியல் பயிலும் மாணவர் ஒருவர் செய்த சாதனைக்காக நமது பிரதமர் அவர்கள் சிறப்பு பரிசு அளித்து விருந்தளித்தார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளேன்.